இந்த ராத்திரி பொழுதில் நம்ம வசனம் தியானிக்கலாம். சங்கீதம் 46 அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 46 1வது வசனம். நான் அது உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார், துருகமாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனம் உள்ளது. ஆபத்து காலத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் சொல்லியிருக்கார். அந்த ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். ஒருவேளை நீங்கள் எல்லாரும் ஒரு ஆபத்தில் இருக்கலாம், ஒரு பிரச்சனையில் போராட்டத்தில் கடந்து போகலாம். ஆனால் யோசிங்க, இயேசுவானவர் சொல்கிறார், அவர் அடைக்கலமாக கோட்டையாக இருக்கிறார். நீங்கள் இயேசு ஒரு நிமிஷம் தியானியுங்கள், அவரையோடு பேசுங்கள். அப்பொழுது அவர் கோட்டையாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், உங்களுக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறார். தேவனாகிய ஆண்டவராக இயேசுவானவர் ஒரு கோட்டையாக கேடகமாக அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எனக்கு ஒன்றுக்க வேலைகள் ஒன்று வாய்க்கவில்லையானால் வாய்க்க உள்ளது. அது ஜெபித்ததுக்காய் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிறார். ஆகவே உலக வேலை ஒன்று வந்துள்ளது, அதற்காக நான் செல்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலன் நமக்கு சக்தி, ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு பவர், ஒரு க்ளோரி. கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆபத்தான வேளையில் நம்மளுக்கு யார் இருக்கிறாங்க நினைக்கும்போது, எனக்கு இருக்கிற ஒரே ஆள் என் ஆண்டவராக இயேசுவானவர் மட்டும்தான். என் ஆண்டவர் இயேசுவானவர் இருப்பதனால நான் வாழ்கிறேன். கவலை வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்பேன், ஜெபம் என்ன பெயரெடுப்பேன். அவ்வாறாக வரும்போது ஆண்டவர் விடுவிக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், அனுகூல துணையுமாக இருக்கிறார், தஞ்சமாக இருக்கிறார், அவர் கவரிங்காக இருக்கிறார், கவர்ட் ஆகிறார். ஆண்டவர் நம்ம நித்தமும் நடத்துவராக. இந்த நாளில், இந்த ஒரு வாரம் கர்த்தராகிய ஆண்டவர் நடத்தும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் ஏசப்பா எனக்கு நீங்கள் வெற்றியை தருவீங்க, சத்துருக்களிடமிருந்து நீ காத்துக்கொள்வீங்கன்னு ஜெபித்து விட்டு இந்த வாரத்தை தொடங்குங்க. ஆகவே அவ்வாறாக செய்யும் பொழுது தேவன் மகிமைப்படுவாராக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர். இந்த 46 சங்கீதம் முழுமையாக வாசிப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு வசனமும் வாக்குத்தத்த வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உன்னதமாக இருப்பேன், ஜாதிகளுக்குள்ள உன்னதமாக இருப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனத்தை கொண்டு நாளில் வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. வசனம் என்னது? 46 சங்கீதம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த வசனத்தால் கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.